கொள்வாயா? கடவுள் அன்பை நீ அறிந்து கொள்வாயா? இயேசு உன்னை நேசிப்பதை புரிந்து கொள்வாயா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, பாவிகளை மன்னிக்கவே இவ்வுலகிற்கு மானிட மகன் வந்தார் என்று எழுதப்பட்டுள்ள மறைநூல் வாக்கின்படி உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, பாவத்தோடு வாழுகின்ற எங்களுக்குள் உம்முடைய அருள் வர முடியாமல் ஒரு மிகப்பெரிய தடை எங்களுக்கும் உமக்கும் இடையே இருக்கிறதை நீரே சுட்டி காட்டுகிறீர். உங்களுடைய தீ செயல்களே கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையே பெரிய பிளவை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறீர். அன்பின் தகப்பனே, அருமையான கடவுளே, இந்த பிளவு இல்லாதபடிக்கு எங்களை உம் திருமுன்பாக சரணடைய செய்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக. எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தனையாலும் செய்கின்ற எல்லா பாவங்களையும் மன்னித்து தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் மகிழ்ச்சியோடு வாழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 37, 38 மற்றும் 50வது வசனம். அந்நகரில் பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயர் வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிகச் சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால் மாட்டில் வந்து அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வணக்கம். இயேசுவை பார்த்தீர்களா? அவரை அழைத்த அந்த பரிசேயனுடைய வீட்டிலே பல பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அவர் கண்டுகொள்ளவில்லை. இப்படி சொன்னால் அவர்களுடன் நட்பு முறிந்து போகுமே, அவர்கள் நமக்கு எதிரிகளாகவும் கூட தர்க்கிக்கிறவர்களாகவும் கூட மாறிவிடுவார்களே என்பதையெல்லாம் அவர் கருத்தில் கொள்ளவில்லை. அவர் கருத்து என்ன? தன்னிடம் வருகிறவர்களை மன்னிப்பது, தன்னிடம் வருகிறவர்களை ஏற்றுக்கொள்வது. யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லுகிறார், தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர், என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன். அந்த நகரிலேயே பெரிய பாவி என்று கருதப்பட்ட பெண் என்று எழுதப்பட்டுள்ளது என்றால், அந்த விருந்திற்கு வந்திருப்பவர்கள் அனைவருக்கும் இவரை பற்றி தெரியும், இவருடைய பாவ வாழ்வு தெரியும். ஆனாலும் இந்த பாவிக்கு இருந்த நம்பிக்கையை பாருங்கள். இயேசு என்னை மன்னிப்பார். இந்த பெண்ணை பாருங்கள், எத்தனை நம்பிக்கை. இயேசுவிடம் சென்றால் எனக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஊரார் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். பாவம் செய்தவர்கள், இந்த பெண்ணை பாவி என்று தெரிந்தவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண் கவலை கொள்ளவில்லை. இயேசுவின் பின்னால் அமர்ந்து இயேசுவினுடைய பாதத்தை துடைத்துக் கொண்டிருக்கிறார். கண்ணீரால் கழுவி கொண்டிருக்கிறார். வருத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். என் பெருமானுக்கு எதிராக நான் பாவம் செய்தேனே, என் உடலுக்கு எதிராக நான் பாவம் செய்தேனே, என்னுடைய வாழ்க்கை பயணத்தின் இலக்கை தொலைத்து விட்டேனே. அந்த கெஞ்சல் அந்த பாதத்தை கழுவுவதிலும் துடைப்பதிலும் வெளிப்பட்டது. மறைநூலிலே நான் வாசிக்கிறோம், பவுலடியார் சொல்லுகிறார், 1 தீமோத்தேயு 1:15 அதனுடைய பிற்பகுதியில சொல்லுகிறார், பாவிகள் எல்லாம் பெரும் பாவினார். அந்த உணர்வை இந்த பெண்ணிடம் பார்க்கிறோம். நம்மிடம் உண்டா? அப்போது நமக்கும் சமாதானம் உண்டு.
God bless you. Praise the Lord.